நேரம் செய்து கொடுத்து தொடர்ந்து நாங்கள் பாஸ்டர் ராமசாமி அழைக்க போறோம். பாஸ்டர் ராமசாமி மைக் ஆன் பண்ணுங்க. உங்களுடைய பாடலை கேட்க அவளோட தாகத்தோடு இருக்கிறார்கள். பாடலை பாடி இதோட நாமத்தை மயப்படுத்துங்கள். கர்த்தர் ஆசைப்பார்கள். ஆமென் ஆமென் ஆமென். அல்லேலூயா. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இதில் இணைந்திருக்கிறதான ஒவ்வொருவரையும் ஜீவாதிபதி கிறிஸ்தவ தேவாலயத்தின் சார்பாக உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றேன். இந்த நாளிலும் சில பாடல்களை பாடி தேவனை மகிமைப்படுத்திவிட்டு சுருக்கமாக தேவ வார்த்தையை நாங்கள் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். ஆகும், எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். ஆகும், எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். சொல்லி முடியாத அற்புதம் செய்பவனி ஐயா நீரே, எண்ணி முடியாத அதிசயம் செய்வ நீரே ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம், அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா நீரே, எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீர் ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம், அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். நம்முடைய வாழ்க்கையில நான் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிறவர் நம்முடைய தேவன். நமக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றி முடிக்கிறவர் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். எனவே நம்முடைய வாழ்க்கையில் அவர் என்னத்தை நம் மீது என்ன நம்மை திட்டம் என்ன வைத்திருக்கிறாரோ அதை நிறைவேற்ற அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இன்னும் ஒரு பாடலை பாடிவிட்டு செய்திக்கு கடந்து செல்வோம். பாஸ்டர் பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். கேக்குதா? கேக்குது. ஓகே. அலையலையாய் வரும் ஆசீர்வாதம், அது தேவனின் ஆசீர்வாதம். அழைத்தவரில் நீ நிலைத்திருந்தால் என்று மாறாத ஆசீர்வாதம்.
அலை அலையாய் வரும் ஆசீர்வாதம் அது தேவனின் ஆசீர்வாதம். அழைத்தவரில் நீ நிலைத்திருந்தால் என்று மாறாத ஆசீர்வாதம். ஆசீர்வாதங்கள் 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 ஆசீர்வாதங்கள். அலை அலையாய் வரும் ஆசீர்வாதம் அது தேவனின் ஆசீர்வாதம். அழைத்தவரில் நீ நிலைத்திருந்தால் என்று மாறாத ஆசீர்வாதம். ஆபிரகாமை தேவன் அழைக்க அவன் கீழ்ப்படிந்தானே. அசைவில்லாத விசுவாசம் தன் வாழ்வினில் அடைந்தானே. ஆபிரகாமை தேவன் அழைக்க அவன் கீழ்ப்படிந்தானே. அசைவில்லாத விசுவாசம் தன் வாழ்வினில் அடைந்தானே. அதுவே அவனது ஆசீர்வாதம். அதுபோல் உன்னை ஆசீர்வதிப்பார். அலை அலையாய் வரும் ஆசீர்வாதம் அது தேவனின் ஆசீர்வாதம். அழைத்தவரில் நீ நிலைத்திருந்தால் என்று மாறாத ஆசீர்வாதம். அலை அலையாய் வரும் ஆசீர்வாதம் அது தேவனின் ஆசீர்வாதம். அழைத்தவரில் நீ நிலைத்திருந்தால் என்று மாறாத ஆசீர்வாதம். அப்படி தொடர்ந்து நாங்கள் தேவனுடைய வார்த்தையை கடந்து செல்வோம். இந்த நாளிலும் கூட ஒரு வேத பகுதியை உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நான் நினைக்கின்றேன். இந்த நாளிலும் எபேசியர் 2 அதிகாரம் 5வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. 2001ஆம் ஆண்டு நான் பைபிள் காலேஜில் படித்து கொண்டிருக்கும் போது ஒரு நாள் அதிகாலை வேளையில் ஒரு 4 மணி இருக்கும். அந்த நேரத்தில் எனக்கு ஒரு சத்தம் கேட்டது. அப்போது நல்ல தூக்கமான அந்த நேரத்தில் சத்தம் கேட்டது. அதை நான் பார்த்து அந்த சத்தத்தை கேட்கும்போது தான் அந்த வசனம் எனக்கு கேட்டது. அந்த எபேசியர் 2 அதிகாரம் 5வது வசனம் என்று சொல்லி அந்த வசனம் எனக்கு கேட்டது. அப்போ உடனே நான் எல்லாரும் தூங்கி கொண்டிருக்கிறாங்க. நான் எழுந்து அந்த வசனத்தை எடுத்து படித்த போது அந்த வசனம் இவ்விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஜீவனுள்ள கற்களைப் போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாக தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள் என்ற வார்த்தையை கேட்ட பொழுது நான் படித்த போது எனக்கு மிகவும் ஒரு சந்தோஷமாக இருந்தது. அது என்னவென்று சொன்னால், நாங்கள் ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு நாங்கள் ஆவிக்கேற்ற மாளிகையாக கட்டப்பட்டு வருகிறோம் என்ற வார்த்தையை கேட்டபோது நாங்கள் இன்னும் ஆண்டவருக்குள்ள உற்சாகமாய் இருக்க வேண்டும், இன்னும் ஆண்டவருக்காக பணிகளை செய்ய வேண்டும் என்ற ஆர்வத்தை அந்த நேரத்தில் எனக்கு கொடுத்தது. எனவே அந்த வசனத்தை தான் உங்கள் மத்தியிலே நான் பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். நான் மறுபடியும் வாசிக்கிறேன். ஜீவனுள்ள கற்களைப் போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாக தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதுக்கு நான் ஒரு தலைப்பு கொடுத்திருக்கிறேன். மாளிகை என்ற தலைப்பின் கீழே இந்த வசனத்தை நாங்கள் தியானிக்க போகிறோம். எனவே மாளிகை என்று சொல்லும்போது நாம் எல்லாருக்கும் ஞாபகம் வருகிறது என்ன? ராஜா இருக்கக்கூடிய ஒரு அரண்மனை.
ராஜா எங்கு இருக்கிறாரோ அதுதான் மாளிகை என்று சொல்லுவோம். இப்போ நாங்கள் சொல்லுவோம் வெள்ள மாளிகை என்று சொல்லுவோம். அதே மாதிரி ராஜா எங்க இருக்கிறாரோ அது ஒரு மாளிகையாக காணப்படுகிறது. எனவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் எங்களுக்கு ராஜாவாக காணப்படுகிறார். அப்போ அவர் ராஜாவாக இருக்கிறபடினால அவருக்கும் ஒரு மாளிகை இருக்கிறது. அந்த மாளிகை என்ன தெரியுமா? அதுதான் நாங்கள் வாசிக்கிறோம். 3ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 9 வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. நாங்கள் தேவனுக்கு உடன் வேலையாட்களாக இருக்கிறோம். நீங்கள் தேவனுடைய பண்ணையும் தேவனுடைய மாளிகையுமாய் இருக்கிறீர்கள். அப்ப தேவன் எதை குறித்து மாளிகை என்று சொல்லுகிறார் அப்படி நாம் பார்க்கும்போது நம்மை குறித்து தான் சொல்லுகிறார். நாம் தான் அந்த மாளிகை. நம்முடைய இருதயம், நம்முடைய சரீரம், அதுதான் மாளிகையாக காணப்படுகிறது. யாருக்கு என்று சொன்னால் ராஜாவாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் ஒரு மாளிகையாக இருக்கிறோம். இன்னைக்கு பாருங்க, உதாரணமாக ஒரு மாளிகை எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் அது மிகவும் அலங்கரிக்கப்பட்டதாக, மிகவும் அழகாக, அது மிகவும் சித்தரிக்கப்பட்டதாக, மிகவும் அருமையாக இருக்கும். அந்த மாளிகையில் உள்ளே போகும்போதே ஒரு சந்தோஷம் வரும். என்ன அப்படின்னு சொன்னால் அந்த மாளிகையை சோடிக்கப்பட்ட சோடனைகள், அலங்கரிப்புகள் எல்லாவற்றையும் பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் வரும். அதே போல பாருங்க, அந்த மாளிகை மிகவும் அழகாக இருக்கிறது. அந்த மாளிகையில் என்ன நடக்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து தான் ஒரு சுருக்கமாக நாங்கள் பார்க்க போகிறோம். முதலாவதாக மாளிகை இருக்கின்றது. அந்த மாளிகையில் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னால், நாங்கள் படித்த அந்த வேத வார்த்தையின்படி ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்த வேண்டுமா? ஜீவனுள்ள கற்களை போட்டு ஆவிக்கேற்ற மாளிகையாகவும், முதலாவது மாளிகையாக நாங்கள் இருக்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ராஜாவுக்கு நாங்கள் ஒரு மாளிகையாக இருக்கிறோம். அடுத்தது இரண்டாவது காரியம், நான் சுருக்கமாக பகிர்ந்து கொள்கிறேன் டைம் காணாதனால. இரண்டாவது காரியம் பாருங்க, ஆவிக்கேற்ற இயேசு கிறிஸ்து மூலமாக தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு. இந்த மாளிகை என்று சொல்லும்போது எனக்கு ஒரு இந்த உலகத்தில் ஒரு பாடல் ஒன்று பாடுவார்கள். நந்தவனத்தில் ஒரு ஆண்டி 4 மாதமாய் குயவனை வேண்டி அந்த பாடலை பாடுவோம். நந்தவனத்தில் ஒரு ஆண்டி 4 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்த ஆளறி தோன்றி அதை கூத்தாடி கூத்தாடி நாசமாறு தாண்டி நந்தவனத்தில் ஓராண்டி. இந்த பாடலை கேட்கும்போது அழகாக உலகத்தில் பாடுகிறார்கள். ஆனால் அதனுடைய கருத்து, அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்றது தெரியாது. அதை நான் ஆராய்ச்சி பார்க்கும்போது நந்தவனம் என்பது இந்த உலகம். நந்தவனம் என்பது இந்த உலகம். ஒரு ஆண்டி, நந்தவனத்தில் ஒரு ஆண்டி என்று சொல்லும்போது ஒரு ஆத்துமா, ஒரு மனிதன். நந்தவனத்தில் ஒரு ஆண்டி 4 மாதமாய், 4 6 10 மாதமாய், 4 மாதமாய் குயவனை வேண்டி, ஒரு தாய் ஒரு குழந்தையை உற்பவிப்பதற்கு 4 6 மாதம் 10 மாதம் கடவுளை குயவனை வேண்டி அதை கொண்டு வந்தாரடி உலகத்துக்கு, தோண்டி உலகத்துக்கு. அதை என்ன செய்கிறாங்க, அந்த கொண்டு வந்த அந்த அந்த பிள்ளையை அதை என்ன செய்கிறாங்க, ஆண்டவருக்கு மகிமைப்படுத்தாமல் அவர் வளர்ந்து கூத்தாடி கூத்தாடி நாசமறு தாண்டி நந்தவனத்தில் ஒரு ஆண்டி. உங்களுக்கு எல்லாருக்கும் விளங்கும் என்று நினைக்கிறேன். எனவே பாருங்க, அந்த அந்த அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னால், அந்த ஆத்துமா எதுக்காக, தேவனுக்காக, தேவனுடைய கிருபையினால பிறக்கப்பட்டது. அதை தேவனுக்கு மகிமைப்படுத்தாமல், அந்த சரீரத்தை தேவனுக்கு உபயோகப்படுத்தாமல், தேவனுக்கு உரிய இடத்தை கொடுக்காமல், அதில் வேறு வேறு இடங்களுக்கும் வேறு வேறு காரியங்களுக்கும் இன்றைக்கு உடம்பை என்ன செய்கிறாங்க, கிழித்து கொள்கிறார்கள். எங்கெங்கெல்லாம் குத்த வேணும் எல்லாம் குத்தி என்ன செய்கிறாங்க, சோடிக்கிறார்கள். இன்றைக்கு எங்களோட ஊர்லெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன தூக்கு காவடி எல்லாம் போடுவாங்க. அதெல்லாம் இப்போ பயங்கரமாக, இப்போ முதல்லலாம் இப்படி தொங்கி கொண்டு தான் போவாங்க, இப்போ நின்று கொண்டு போகிறாங்க. அது அந்த அளவுக்கு குத்தி எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்போது அந்த மாதிரி பாருங்கள், சரீரத்தை எந்த அளவுக்கு கெடுக்க முடியுமோ, எந்த அளவுக்கு காயப்படுத்த முடியுமோ அப்படி அவர்கள் செய்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், இது நிமித்தம் நாங்கள் கடவுளுக்கு ஒரு ஒரு அர்ச்சனையை அல்லது கடவுளுக்கு ஒரு காரியத்தை நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் செய்கிறார்கள். ஆனால் பாருங்க,
நந்தவனம் அந்த அந்த நந்தவனத்து ஒரு ஆண்டு நாலாறு மாதம் குயவனை வேண்டி அது தேவனுக்கு பிரியமாய் செலுத்தாமல் உலகத்துக்கு கூத்தாடி கூத்தாடி அதை நாசமறுத்து போடுகிறார்கள் என்றுதான் அந்த பாடலின் அர்த்தம். அதே போல தேவன் சொல்லுகிறார், இந்த சரீரமானது இந்த தேவனுக்குரியது, அது தேவனுக்குத்தான் நாம் என்ன செய்யணும், செலுத்த வேண்டும். அது தேவனுக்கு உரிய மாளிகையாக இருக்கிறது. அந்த மாளிகையை ஒருவன் கெடுத்தால் தேவன் கெடுப்பார் என்று சொன்னார். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார் அப்படின்னு சொன்னார். அப்போ ஆலயத்தில் அவர் மிகவும் கவனமாக இருக்கிறார். அந்த பாருங்க, இயேசு கிறிஸ்து பூமியில் இருந்தபோது நடந்து போய் கொண்டிருக்கும் போது ஆலயத்தில் புறா விற்கிறவர்களையும் வியாபாரம் செய்கிறவர்களையும் கண்டபோது அவர் கோபமடைந்து உடனே என்ன செஞ்சார், அதை கவிழ்த்து போட்டு அவர்களை விரட்டி அடித்தார். அப்படியானால் அந்த மாளிகை என்று சொல்லும்போது அது மிகவும் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தான் அவர் சொல்லுகிறார். எனவே நாங்கள் வந்து ஆவிக்கேற்ற மாளிகை. நான் உலகத்தில் தான் ஒரு ராஜா வாழக்கூடிய ஒரு மாளிகை வந்து அலங்கரிக்கப்பட்டு மிகவும் சோடிக்கப்பட்டு மிகவும் அழகாக இருக்கும். ஆனால் தேவன் என்ன சொல்லுகிறார், நாங்கள் ஆவிக்கேற்ற மாளிகையாக கட்டப்பட்டு வருகிறோம். இப்போ மாளிகையை கட்டியாச்சு, இப்போ தேவனுக்குரிய ஆலயமாக நாங்கள் மாறிட்டோம். நாம் என்ன செஞ்சிட்டோம், எல்லாம் சோடிக்கப்பட்டு எல்லாம் அழகாக இருக்கிறது. ஆனால் அதுக்குள்ள தேவன் அல்லது ராஜா இல்லைன்னு சொன்னால் அந்த மாளிகைக்கு வந்து ஒரு அர்த்தம் இருக்குமா? அந்த மாளிகைன்னு சொல்ல முடியுமா? இல்லை. அது மிகவும் அலங்கரிக்கப்பட்டிருக்கு. ஆனால் ராஜா இல்லைன்னு சொன்னால் அது அலங்கரிக்கப்பட்டதாக தான் இருக்கும். ஆனால் அதுக்குள்ளே ஒன்றுமே நடக்காது. கொஞ்ச நாள் அது என்ன செய்யும், துருப்பிடிச்சு எல்லாம் அலங்கோலமாக மாறி அது மிகவும் கேவலமாகி போய்விடும். அப்போ பாருங்க, நாங்கள் பார்க்கிறோம் இந்த மாளிகை என்பது அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. இப்போ அலங்கரிக்கப்பட்ட அந்த மாளிகையிலே என்ன நடக்க வேண்டும் என்று சொன்னால், இரண்டாவது பகுதி சொல்லுகிறது, ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு. இப்போ பலிகளை செலுத்த வேண்டும். அது என்ன பலி? ஆட்டையும் மாட்டையும் கொண்டே வெட்டி இரத்தம் சிந்த கொடுக்கிறதா? இல்லை. ஆண்டவர் சொன்னார் ஆவிக்கேற்ற பலிகளை கொடுக்கும்படி. ஆண்டவர் சொன்னார், நாங்கள் பார்க்கிறோம், நீங்கள் ஸ்தோத்திர பலி இடுகிறதுனால் என்னை மகிமைப்படுத்துங்க என்று சொன்னார். அப்போ ஸ்தோத்திர பலி இடுகிறவன் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறான் என்று சொன்னார். நாங்கள் பார்க்கிறோம் ரோமர் 12ஆம் அதிகாரத்தில் முதல் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. டைம் காணதுனால நான் குயிக்காக நான் போகிறேன். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அப்போ ஜீவ பலியாக நம்முடைய சரீரத்தை என்ன செய்யணுமா, ஜீவ பலியாக செலுத்த வேண்டும். இப்போ ஜீவ பலின்னு சொல்லும்போது இப்போ ஆடு மாடை நம்ம ஜீவ பலியாக கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால், ஆட்டை வெட்டிட்டோம் அப்படின்னா செத்து போயிடும். அப்படித்தானே? ஆட்டை வெட்டிட்டோம் அப்படின்னா செத்து போயிடும். அப்போ ஜீவ பலியாக கொடுக்குறோன்னு கொடுப்போம். ஆண்டவர் சொல்கிறாரு, ஜீவ பலி என்பது நம்ம ஜீவனோடு இருக்கும்போது செலுத்துறது தான் ஜீவ பலி. செத்த பிறகு நாம் செலுத்துறது ஜீவ பலி இல்லை. ஒரு ஆட்டை அறுத்தோம்னா அது செத்து போயிடும். அது அந்த ஜீவ பலி, அந்த பலி ஆண்டவர் சொல்லலை. நாங்கள் ஜீவனோடு இருக்கும்போது, நீங்கள் உயிருள்ள வரைக்கும் கர்த்தரை பாடுவேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். அப்போ ஜீவனோடு இருக்கும் வரைக்குத்தான் என்ன செய்யணும், ஜீவனோடு இருக்கும்போது தான் கர்த்தரை நாம் என்ன செய்யணும், பலி செலுத்த வேண்டும். கர்த்தருக்கு பலி செலுத்த வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் ஆவிக்கேற்ற பலிகளை நீங்கள் செலுத்த வேண்டும். மாளிகை அழகாக இருக்கிறது, ஆனால் அதுக்குள்ள பலி செலுத்தவில்லை என்று சொன்னால், ராஜா இல்லை என்று சொன்னால் அதில் என்ன நடக்கும்? பலி செலுத்தினால்தான் ராஜா வருவார். அந்த ஆலயத்துக்குள்ள பலி செலுத்தினால்தான் ராஜா என்ன செய்வார், வருவார். எங்கே ஸ்தோத்திர பலி இடுகிறோமோ அங்கு தேவன் மகிமைப்படுகிறார் என்று தான் நாங்கள் பார்க்கிறோம். அப்போ கர்த்தரை துதிக்கிற துதி எங்கே இருக்கிறதோ அங்கு தேவன் என்ன செய்கிறார், வந்து கிரியை செய்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதுதான் சங்கீதம் 50 அதிகாரம், சங்கீதம் 50:14 வாசிக்கிறோம். ஸ்தோத்திர பலி இடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று சொல்லி நாங்கள் வாசிக்கிறோம். அடுத்த இரண்டாவது காரியம் நாங்கள் பார்க்கும்போது, முதலாவது நாம் ஆலயமாக இருக்கிறோம், மாளிகையாக இருக்கிறோம். இரண்டாவது நாங்கள் பார்க்கிறோம், அதில் ஜீவ பலிகளை செலுத்துகிறோம், துதி ஆராதனை பலிகளை நாம் செலுத்துகிறோம். மூன்றாவதாக நாங்கள் பார்க்கும்போது
நிறைய வசனங்கள் இருக்குது. நான் டைம் காணாதனால சுருக்கமாக நான் சொல்லுகிறேன். மூன்றாவதாக நம்ம பார்க்கும்போது பரிசுத்த ஆசாரிய கூட்டமாக, நீங்கள் அதே வசனத்தை நாங்கள் படித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எபேசி 2 பேதுரு 2 அதிகாரம் 5வது வசனம். சாரி, நான் மாறி சொல்லிட்டேன் நினைக்கிறேன். பேதுரு 2 அதிகாரம் 5வது வசனம். ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு ஆசாரிய கூட்டமாக கட்டப்பட்டு வருகிறீர்கள். அப்போ தேவனுக்கு பலிகளை செலுத்துகிறோம். அடுத்த காரியம் தேவனை துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். அடுத்த காரியம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், நம்ம ஒரு ஆசாரியர்களாக மாற வேண்டும், ஒரு ஆசாரிய கூட்டமாக மாற வேண்டும். ஆசாரியர்கள் யார்? தேவனுக்கென்று பணி செய்கிறவர்கள், தேவனுக்கென்று கிரியை செய்கிறவர்கள், தேவனுக்கென்று அர்ப்பணிக்கப்பட்டவர்கள். அப்படிப்பட்டவர்களாக தான் நாங்கள் என்ன செய்யணும்? மாற வேண்டும். இந்த நாங்கள் இப்போ கேட்குறோம், நான் ரட்சிக்கப்பட்டு எத்தனை வருஷம் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வருஷத்துக்கு குறிப்பிடுவார்கள். 5 வருடம், 10 வருடம், 20 வருடம், 30 வருடம் என்று சொல்லுவார்கள். ஆனால் எப்போ நம்ம ரட்சிக்கப்பட்டு எப்படி இருந்தோமோ அதே ஸ்தானத்தில் தான், அதே இடத்துல தான் நாங்கள் இருக்கிறோம். எல்லாரையும் சொல்லலை, சில என்ன செய்கிறோம், அப்படி தான் இருக்கிறோம். அதே விசுவாசியாய், அதே நம்பிக்கையுடையவர்களாய், அதே இதில் தான் நம்ம இருக்கிறோம். அப்போ பவுல் சொல்கிறார், இன்னும் நீங்கள் குழந்தைகளாக இருக்கிறீர்களா? நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் வளர வேண்டும் என்று சொன்னார். அப்போது இதுதான் அந்த வளர்ச்சி. முதலாக நாங்கள் ஆலயமாக நாம் மாறுகிறோம். அதுக்கு பிறகு நாங்கள் பார்க்கிறோம், நாம் சோத்திர பலிகளை அந்த ஆலயத்தில் விடுகிறோம். அது மாத்திரமல்ல, மூன்றாவதாக நாம் பரிசுத்த ஆசாரிய கூட்டமாக நாம் மாறப்படுகிறோம். அப்படி வளர்வது தான் ஒரு வளர்ச்சி. நம்ம ஆண்டவரிடத்தில் சீசர்கள் இருந்தார்கள். அவர்கள் விசுவாசியாக இருக்கல, அவர்களை சீசர்களாய் மாறினார்கள். சீசர்களாக ஏன் மாறினார்கள் அப்படின்னா, தேவனுக்கென்று ஊழியம் செய்வதற்கு பல இடங்களில் சிதறப்பட்டு, பல தேசங்களில், பல கிராமங்களில் சென்று அவர்கள் ஊழியத்தை செய்தார்கள். அப்படியானால் தேவன் விரும்புகிற காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், மூன்றாவதாக ஆசாரிய கூட்டமாக நாம் கட்டப்பட்டு வர வேண்டும். ஆசாரிய கூட்டமாக வர வேண்டும். அதை நாங்கள் வாசிக்கிறோம். 2 அதிகாரம் 1 பேதுரு 2 அதிகாரத்தில் 9வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்தில் வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். அப்போ பரிசுத்த ஆசாரிய கூட்டமாக என்று சொல்லி குறிப்பிடுகிறார். அப்படின்னு சொன்னால், அந்த பரிசுத்த ஆசாரிய கூட்டமாக நாம் என்ன செய்யணுமா? மாற வேண்டும். முதலாவது நாங்கள் மாளிகையாக இருக்க வேண்டும். இரண்டாவது, அந்த மாளிகை வெறுமையாக இருக்கக்கூடாது. அதுக்குள்ள ஸ்தோத்திர பலிகளை நாம் செலுத்த வேண்டும், பலிகளை செலுத்த வேண்டும். அப்பொழுதுதான் ராஜா அதில் வருவார், இயேசு கிறிஸ்து வந்து வாசம் பண்ணுவார். அது மாத்திரமல்ல, அடுத்த கட்டமாக நாம் தேவனுக்கென்று கிரியை செய்ய வேண்டும். நாங்கள் புறப்பட்டு போக வேண்டும், தேவனுக்காக ஊழியத்தை செய்ய வேண்டும், தேவனுக்காக நாம் அறுவடை செய்ய வேண்டும். கர்த்தருக்கென்று ஊழியம் செய்கிறவனை தேவன் என்ன செய்கிறார்? கனப்படுத்துகிறார் என்று நாங்கள் பார்க்கிறோம். ஆரோன் தேவனுக்கென்று அழைக்கப்பட்ட ஆசாரிய கூட்டமாக அவர்கள் அழைக்கப்பட்டார்கள், ஆசாரியராக அழைக்கப்பட்டார்கள். அப்போ தேவனுக்கென்று அழைக்கப்பட்ட அந்த அழைப்பில் நாம் உறுதியாக நிற்க வேண்டும். அந்த அழைப்பை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக நாங்கள் என்ன செய்ய வேண்டும்னா, தேவனுக்கென்று நாம் என்ன செய்யணும்? பிதாவின் சித்தத்தை நாம் செய்ய வேண்டும். இயேசு கிறிஸ்து வந்தார், இந்த உலகத்தில் வந்து தன்னுடைய பணியை செய்து முடித்து போய்விட்டார். அதை பின்பதாக பரிசுத்த ஆவியானவரை அனுப்பினார். தேற்றரவாளனை உங்களுக்கு அனுப்புகிறேன் என்று சொல்லி அவரை அனுப்பினார். அந்த தேற்றரவாளன் வந்து அவர் எங்களை தேற்றி என்ன செய்கிறார்? நடத்துகிறார். ஆனால் தேவன் விட்டு சென்றதை நாம் செய்யும்படிக்கு பரிசுத்த ஆவியினுடைய உதவியோடு நாம் அந்த பணியை தொடர வேண்டும் என்பதுதான் தேவன் நம்மிடத்தில் சொல்லிவிட்டு போன அந்த காரியம். அதுதான் நாங்கள் மத்தேயுவில் வாசிக்கிறோம். நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி ஞானஸ்நானம் கொடுங்கள் என்று சொல்லி சொன்னார். அப்போ அந்த பணியைத்தான் நாங்கள் செய்ய வேண்டும். எப்போவுமே நாங்கள் விசுவாசியாக இருப்பதல்ல, படிப்படியாக என்ன செய்யணும்? வளர்ந்து வர வேண்டும். எனவே அந்த ஊழியம் செய்ய வேண்டும் என்பதே அவருடைய
விருப்பமாக இருக்கிறது. எனவே ஒரு பாடலை நான் பாடி நான் நிறைவை கொண்டு வருகிறேன். உங்க ஊழியம் நானேன் கலங்கனும், அழைத்தது நீங்க நடத்தி செல்வீங்க. உங்க ஊழியம் நானேன் கலங்கனும், அழைத்தது நீங்க நடத்தி செல்வீங்க. திட்டங்கள் தருபவரும் நீர்தானையா, செயல்படுத்தி மகிழ்பவரும் நீர்தானையா. திட்டங்கள் தருபவரும் நீர்தானையா, செயல்படுத்தி மகிழ்பவரும் நீர்தானையா. எஜமானனே என் ராஜனே, எஜமானனே என் ராஜனே. எஜமானன் நீர் இருக்க வேலைக்காரனுக்கு ஏன் கவலை, எஜமானன் நீர் இருக்க வேலைக்காரனுக்கு ஏன் கவலை. உங்க ஊழியம் நானேன் கலங்கனும், அழைத்தது நீங்க நடத்தி செல்வீங்க. எலியாவை காகம் கொண்டு போஷித்தீரே, சூறை செடி சோர்வு நீங்க பேசினீரே. எலியாவை காகம் கொண்டு போஷித்தீரே, சூறை செடி சோர்வு நீங்க பேசினீரே. தெய்வமே பேசும் தெய்வமே, தெய்வமே பேசும் தெய்வமே. எலியாவின் தேவன் இருக்க எதுவும் என்னை அசைப்பதில்லை, எலியாவின் தேவன் இருக்க எதுவும் என்னை அசைப்பதில்லை. உங்க ஊழியம் நானேன் கலங்கனும், அழைத்தது நீங்க நடத்தி செய்யுங்க. அப்படியான சமூகத்தில் ஒரு விஷயம் ஒப்பு கொடுத்து நான் சேவம் பண்ணுவோம். உங்க ஊழியம் நானேன் கலங்கனும். இன்னைக்கு அநேகர் தேவனுடைய ஊழியத்தை குறித்து அழைப்பை பெற்றுவிட்டு நான் என்ன செய்ய வேண்டும், அடுத்த கட்டம் என்ன செய்ய வேண்டும் சொல்லி நாம் நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் எலியாவை தேவன் காகம் கொண்டு போஷித்தது போல, திட்டங்களை கொடுத்தது போல நம்மையும் அவர் எலியாவை காகம் கொண்டு போஷித்தது போல நம்மை போஷித்து, எந்த சூழ்நிலையில் நாம் இருக்கிறோம், எந்த சூழ்நிலையில் அகப்பட்டிருக்கிறோம், எந்த சூழ்நிலை கவலையோடு இருக்கிறோம், எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்றி நம்முடைய வாழ்க்கையில அவர் திட்டங்களை தந்தவர், நம்மை நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். அன்பின் தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காய் ஸ்தோத்திரம். இந்த நல்ல நாளை தந்ததுக்காக நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலும் கூட அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த சங்கமம் ரேடியோ கேட்டுக்கொண்டிருக்க இணைந்திருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளையும் கருத்தை ஒப்பு கொடுக்கிறோம். அது ஒருங்கிணைத்து செய்கிறதான ஆண்டவரை சகோதரனையும் ஆசிர்வதிங்க, ஒரு குடும்பத்தாரை ஆசிர்வதிங்க. அதுக்கு ஆண்டவர் உறுதுணையாக இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர், இந்த சங்கமம் இந்த ரேடியோவுக்கு ஆண்டவர் அப்பா ஒருங்கிணைக்கிற ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிங்க. உங்களுடைய கரம் கூட இருக்கட்டும். அந்த குடும்பங்களை இன்னும் செழிப்பாக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம். உங்களுடைய ஆசீர்வாதம் அவளோடு தங்க வேண்டும் நாங்கள் செபிக்கிறோம். உங்களுடைய வல்லமையும் ஆண்டவரே உங்களுடைய ஆசீர்வாதமும் அவளோடு தங்கி இருக்கட்டும். இன்னும் ஆண்டவரே இந்த சங்கமம் ரேடியோவானது ஆண்டவரை இதை கேட்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரை இன்னும் பலப்பட உதவி செய்யுங்க. இன்னும் அநேக ஜனங்களுக்கு சுவிசேஷமாக இது கடந்து செல்ல கர்த்தர் உதவி செய்வீராக. இது நிமித்தம் அநேகர் ஆசீர்வதிக்கப்பட்டு ஆண்டவரை சாட்சியை நாங்கள் கேள்விப்படத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்யுங்க. ஆசீர்வதியும் நடத்துங்க. அந்த நேரத்தில் தந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. ஆண்டவருடைய வல்லமுள்ள கருத்தை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் 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 ஆமென். நன்றி பாஸ்டர் ராமசாமி லிங்கநாதன். நான் ஒரு சீடு தயாரிக்கலாம் போல எனக்கு ஒரு யோசனை இருக்குது. அவங்க பாடலை கொண்டு ஒரு சீடு தயாரிப்போம். அருமையான பாடலை படித்தீர்கள், நல்ல ஆசீர்வாதமாக இருந்து. அது மட்டுமல்ல, இந்த மாளிகை என்றால் என்ன என்பதை நீங்கள் கொண்டு கொரிந்தியர் மூலம் அநேக வேத வார்த்தையில கொண்டு தொகுத்து அந்த மாளிகை என்றால் என்ன என்பதை இப்ப தெளிவாக கொடுத்தீர்கள். மிகவும் ஆசீர்வாதம் இருந்தது. கர்த்தர் உங்களையும் உங்கள் ஊழியங்கள் நீங்கள் கைது செய்யும் காரியங்கள் அனைத்தையும் தேவன் அபரிவிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன் ஆமேன்
தேங்க்யூ பாஸ்டர். இதுவரை நேரம் செய்து கொடுத்த பாஸ்டர் ராமசாமி லிங்கநாதன். ஆமென். இன்றைய நாளிலே நான் சொன்னேன்